வணக்கம், நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கிரனும் புதனும் இணைவு. இந்த சுக்கிரனும் புதனும் இணைவு எந்த வீட்டுல இணையறாங்க? தனுசு வீட்டுல இணையறாங்க. அதுக்கப்புறம் இதே இணைவு மகர வீட்லயும் வரப்போகுது. இப்ப தனுசு வீட்டுல சுக்கிரனும் புதனும் இணைவு. இந்த சுக்கிரனும் புதனும் இணைவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் வர்றதே கொஞ்சம் காலகட்டம் தாங்க வரும். அந்த கொஞ்ச காலகட்டம் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான ஒரு ராஜ யோகம் அப்படின்றத கொடுக்கும். ஆக இந்த சுக்கிரனும் புதனும் இணைவு என்னைக்கு அப்படின்றது முதல்ல பாத்துக்கலாம். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிரன் தனுசு வீட்டுல அமர்றார். அவருக்கு பின்னாடியே புதன் வருவாரு. டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி புதனும் தனுசு வீட்டுல அமர்றாரு. ஆக சுக்கிரனும் புதனும் இணைந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 29 இருந்து ஜனவரி 13 வரைக்கும் பாத்தீங்கன்னா தனுசு வீட்டுல இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து தனுசு வீட்டுல இருக்காங்க. 16 நாட்கள் ஏறக்குரிய தனுசு வீட்டுல சஞ்சாரம் பண்றாங்க. அந்த 16 நாட்களும் எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் அப்படின்றது காத்திருக்குங்க. இந்த லட்சுமி நாராயண யோகம் அப்படின்றது பேர்லயே இருக்கு இல்லைங்களா? மகாலட்சுமியோட யோகம். காசு, பணம், வசதி, துட்டு மணி பாத்தீங்களா, இதெல்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கும் மேல அதிர்ஷ்டம், நிம்மதி, சந்தோஷம், தொழில்ல வெற்றி, நம் செய்யக்கூடிய செயல்கள் அத்துணையும் பாத்தீங்கன்னா பலிதமாகிறது. இப்படி நிறைய விஷயம் இருக்குங்க. உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இந்த லட்சுமி நாராயண யோகம் தரப்போகுது? இது முதல் தரமான லட்சுமி நாராயண யோகம் வருதா இல்ல மைல்டா தான் வருதா? பல விஷயங்கள், பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த பதிவுல நம்ம பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நாங்க பாருங்க ரெண்டு பகுதியா சொல்லுவோம். சுக்கிரன் மட்டும் தனித்து தனுசு வீட்டுல இருக்கும்போது ஒரு விதமான பலன்களும், ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போது ஒரு விதமான பலன்களும், முற்பகுதி பிற்பகுதின்னு சொல்லுவோம். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். கன்னி ராசி அன்பர்கள், உங்களுக்கு முற்பகுதியில தனுசு வீட்டுல சுக்கிரன் உட்கார்றான். இது உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? சுக தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுகஸ்தானத்துல சுக்கிரன். பொதுவா சுக்கிரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்க ராசி அதிபன் புதனுக்கு நட்பா பகையா? நட்பு. அதுக்கும் மேல 9ஆம் பாவத்துக்கும் 2ஆம் பாவத்துக்கும் அதிபன் யாரு அப்படின்னா சுக்கிரன். அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபனும் அவன் தான், பாக்கியஸ்தானத்துக்கு அதிபனும் அவன் தான். பாக்கியஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல உட்கார்றான் அப்படின் போது டிஃபால்ட்டா உங்களோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகுங்க. நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில ஒரு பெருத்த இம்ப்ரூவ்மெண்ட், தொழில ஒரு பெருத்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அறிமுகமாகுது. அதே மாதிரி என்னோட கம்ஃபர்ட் முதல்ல இருந்ததை விட நல்லா இருக்குங்க. முதல்ல இருந்ததை விட இப்போ எனக்கு கம்ஃபர்ட், வசதி, வாய்ப்பு, அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகமாகுதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். டிஃபால்ட்டா ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா இந்த இடமாற்றம் பாசிபிள், ஃபேவரா வரும். நிறைய பேர் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வெளிநாடு போய் தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிலே மாத்திக்கலாம்னு நினைக்கிறாங்க, இந்த காலகட்டம் சக்சஸ் ஆகும். அதே மாதிரி பாருங்க, அம்மானோட சப்போர்ட் முழுசும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம முதல்ல இருந்ததை விட நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு கம்ஃபர்ட் அதிகமாகுது. நான் முதல்ல பாருங்க ஒரு கார்ல தான் போயிட்டு இருக்கேன், ஆனா இப்போ ஒரு லக்ஸரியஸ் கார்ல போறேன். அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட ஸ்வரூபங்க. மகாலட்சுமி தாயார் நம்ம அவளோட கடைக்கண் பார்வை நம்ம மேல படுது அப்படின்னா கூட நம்ம பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும். பார்த்தீங்களா? அந்த மாதிரி சுக்கிரன் சுகஸ்தானத்துல உட்காரும் போது பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும். டிஃபால்ட்டா இதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. இது உண்மை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல நான் முன்னமே சொன்ன மாதிரி குடும்பத்துல சுக்கிரனோட காரகத்துவம் நிறைஞ்சு இருக்கும். சுக்கிரனோட காரகத்துவம் குடும்பத்துல நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம ஒரு சில வீட்டெல்லாம் நம்ம போய் பார்த்துருப்போம். டைனிங் டேபிள் மேல நல்ல இவ்வளவு காசு இருக்கும். 50 ரூபாய், 100 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய். பெட்ரூம்ல போய் பார்த்தா பெட்ரூம்ல அதே மாதிரி காசு இருக்கும். ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டாண்ட்ல காசு இருக்கும். கிச்சன்ல அடுப்புத்தட்டு மேல காசு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்ல அங்க ஒரு இடத்துல காசு கொட்டி வச்சிருப்பாங்க. கடைக்கு போயிட்டு வருவாங்க, கையில காசு இருக்கும், அதை அப்படியே எடுத்துட்டு திருப்பி போகும்போது கடைக்கு போகும்போது 500 ரூபாய் நோட்டுங்களை எடுத்துட்டு போறது. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வீட்டுல காசு இருக்கு அப்படின்னாலே இந்த வீட்டுல சுக்கிரனோட காரகத்துவம் நிறைஞ்சு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் இருக்கும். எல்லாருமே ஒரு பெருசா இல்லைங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கும் டிஃபால்ட்டா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது முற்பகுதி. இப்ப அப்படியே பிற்பகுதி அப்படின்னு நம்ம வச்சுப்போம். பிற்பகுதி வச்சுக்கிறோம் அப்படின்னும் போது புதனும் இணையறாரு. புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களோட ராசி அதிபனே புதன் தான். அப்ப 1 மற்றும் 4க்கு அதிபன். அப்போ 1 மற்றும் 4க்கு அதிபன் உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 4ஆம் பாவத்துல உட்கார்றான். சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல. இதை விட வேற என்னங்க வேணும்? என்னோட வசதி, வாய்ப்பு, அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாமே என்னோட புத்திசாலித்தனத்தினாலையும் கிடைச்சிச்சு. அதிர்ஷ்டமும் உண்டு, என்னோட புத்திசாலித்தனத்தினாலையும் கிடைச்சிச்சு அப்படின்லாம்.
என்னை நான் பதப்படுத்தி கொள்றேன், என்ன நான் பக்குவப்படுத்தி கொள்றேன், நான் வந்து என்னையே வந்து செல்ஃப் அனலைஸ் பண்றேன். என்கிட்ட எதெல்லாம் நெகட்டிவான கேரக்டர்ஸ் நான் நினைச்சேன் அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அதை பாசிட்டிவா மாத்துறேன். டிஃபால்ட்டா கண்ணி பெருசா பேசாதுங்க. பெருசா பேசுறது உங்களுக்கு பிடிக்காது, கச்ச கச்சன்னு பேச உங்களுக்கு பிடிக்காது. ஆனா 4 வார்த்தை பேசினா கூட நச்சு நங்கூரம் போட்ட மாதிரி பேசுவாங்க. வெரி குட் அப்சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை நம்ம அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அதனோட நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்வாங்க. அதனால தான் வந்து கண்ணி வந்து பாருங்க நிறைய பேர் சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். அவங்க அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு இல்லை. ஒரு சாதாரண ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துறாங்க அப்படின்னா கூட பொதுவாக நம்மளாம் என்ன பண்ணுவோம், பிளான் ஏ பிளான் பி பிளான் சி தான் போடுவோம். ஆனால் கண்ணி மட்டும் அப்படி கிடையாது. பிளான் ஏ பிளான் பி பிளான் சி பிளான் டி பிளான் இ பிளான் எஃப் அப்படின்ற மாதிரி Z வரைக்கும் போடுவாங்க. எய்தர் திஸ் ஆர் நாட், எய்தர் திஸ் ஆர் தட், எய்தர் திஸ் ஆர் தட், எய்தர் திஸ் ஆர் தட். ஒன்று இது நடக்கணும் இல்லைன்னா இன்னொன்று நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஆக மொத்தம் நான் வந்து பாருங்க என்னோட வேலையை முடிக்கிற வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் வந்து கன்னிக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க டிஃபால்ட்டாக அவங்களுக்குள்ள இருக்க சின்ன சின்ன நெகட்டிவ் கூட மாற்றிக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க எனக்கு பேசக்கூடிய திறமை அப்படின்றது அதிகரிக்கும், என்னுடைய கிரியேட்டிவிட்டி அப்படின்றது அதிகரிக்கும், என்னுடைய கற்பனை குதிரையை நான் தட்டி விடுவேன் கடகடன்னு ஓடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் எங்கள் அம்மானோட சப்போர்ட் இருக்கும். எங்கள் அம்மானோட புத்திசாலித்தனமும் எனக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அம்மாவுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுங்க. இப்போ நான் அம்மானோட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பாருங்க, நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் அப்படிலாம் கொடுத்துருந்தேன். அப்புறம் நான் பார்த்தேன் ஒருவேளை ஆல்டர்னேட் சிஸ்டம் போனால் இதுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆல்டர்னேட் சிஸ்டம் கூட்டிகிட்டு போனேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு கை கால் வரல, ஆல்டர்னேட் சிஸ்டம் கூட்டிகிட்டு போனேன். நிறைய கை வைத்தியம்லாம் பண்ணேன், மசாஜ் தெரப்பி இதெல்லாம் பண்ணி இப்போ நல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ஃபர்ட் லெவல் அதிகமாகும் அப்படின்றது வந்து பார்த்துங்க உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இணைந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 4ஆம் பாவம் அப்படின்றது நான் முன்னமே சொன்ன மாதிரி சுகஸ்தானம், சுகஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் இணைவு அப்படின்றது லக்ஷ்மி நாராயண யோகம் சூப்பராக ஆக்டிவேட் ஆகும். புரியுதுங்களா? அப்போ எதுக்கு பிரச்சனை இருக்குது? எதுக்குமே பிரச்சனை இல்லை. அம்மானோட சப்போர்ட் இருக்குது, குடும்பத்தில் நிம்மதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, மனதளவில் எனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் டிஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு விஷயத்தை எடுக்கும்போது நான் குழம்பவே இல்லை. இந்த காலகட்டம் ஒரு விஷயத்தை நான் எடுக்கிறேன், முடிவு பண்ணுறேன், செய்கிறேன் அப்படின்னா எல்லாரும் குழம்பல. என்னால் இது முடியும், நான் செய்வேன். முடியலனா கூட பரவாயில்ல, நான் முயற்சி பண்ணாமல் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. இந்த விஷயத்தை நம்ம எதில் ஏற்றுவோம்? நம்மளுக்கு வந்து பாருங்க எதில் வந்து இம்ப்ளை பண்ணுவோம் அப்படின்னா எல்லா விதத்துலையும் நம்ம குடும்பத்தில் நம்மளோட சாதுரியத்தையோ நம்மளோட அதிர்ஷ்டத்தையும் யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல யூஸ் பண்ணிப்போம். ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேங்க இந்த நான் வந்து பாருங்க 10 மலை முருகனை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி. இப்போ நான் என்ன பண்ணேன், நான் தனியாக போனால் நிறைய செலவாகுது, 10 பேரை சேர்த்துக்கினேன். 10 பேரை சேர்த்துட்டு ஒரு டூர் மாதிரி புக் பண்ணி அதில் வந்து எனக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. நான் ஃப்ரீயாக போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு, சாப்பாடு செலவு மட்டும் தான். இந்த மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பண்ணுறேன். எங்கள் அப்பா எனக்கு ஃபுல் ஃப்ளெட் சப்போர்ட்டாக இருக்காரு. அப்பாவுக்கு சொத்து பத்து வீடு வசல்லாம் நிறைய இருக்குங்க. நான் இவ்வளோ நாள் எங்கள் அப்பா கூட பேசலை. ஏன்னா வந்து பாருங்க நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிறேன். இந்த காலகட்டம் எங்கள் அப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கார். அப்போ நான் எங்கள் அப்பாவை கூட கலந்து அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட நான் வந்து அவர் அப்பப்போ பார்த்துக்கிறேன். அவர் கூட கலந்து சில விஷயங்களை முடிவு எடுக்கிறதுனால எங்கள் அப்பா வந்து கடைசி காலத்தில் என் பையனுக்கும் சொத்து வேணும், என் பொண்ணுக்கும். இப்போ நான் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பொதுவான கோச்சார பலன். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, இல்லைம்மா இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எங்களுக்கு எங்களோட சுய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்தும். நிறைய பேர் வந்து பாருங்க திருமணத்துக்காக காத்துட்டு இருப்பீங்க, இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லை வம்பு வாதம் வழக்கு இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் இருக்கலாம், இல்லை லவ் பிரேக்கப் இருக்கலாம். இந்த மாதிரி எத்தனை விஷயம் இருக்கு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியணும் அப்படின்ற இன்டென்ஷன் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தெளிவாக தெரியணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இல்லைம்மா எங்களுக்கு சுய ஜாதகமும் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருக்க மக்கள், மலேசியா, சிங்கப்பூர், துபாயில் இருக்கவங்களாவும் கேட்குறது, நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வரீங்களா அப்படின்னு. கண்டிப்பாங்க நாங்கள் உங்கள் நாட்டுக்கும் வரோம். ஆக மலேசியா, சிங்கப்பூர், துபாயில் இருக்கவங்க எங்களை வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து கன்சல்டேஷன் பண்ணிக்கணும், டைரெக்டாக எங்ககிட்ட பேசணும் அப்படின்னு எங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் கால் பண்ணி டைரெக்டாக வர்றதுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.